அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசிரியன் நீலமேக சுவாமிகளுடன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் கட்டளையின்படி இன்று நாம் காணவிருப்பது கன்னிராசிக்கு ருணரோக ராதுவும் விரய கேதுவும் தரும் பலன்கள். கன்னிராசி அதிபதி புதன் ஆவார். கன்னிராசியில் உத்தரம், அஸ்தம், சித்திரை என்னும் நட்சத்திரங்கள் உள்ளது. கன்னிராசிக்கு ராகு கேது பலன்கள். கன்னிராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு ருணரோகண ராகுவாகவும் 12ஆம் இடத்தில் கேது விரய கேதுவாகவும் பலன் தருகின்றார்கள். ராகு புனர்பூசம், சதயம், அவ்விட்டம் மற்றும் கேது உத்திரம், பூரம், நகமுத்திர வழியாக எது சுற்றல் பலனை வழங்குகிறார்கள். கன்னிராசிக்கு ராகு தரும் பலன்கள் பார்ப்போமா. ராகுவான ஒரு தீய பாவராசிக்கு அமரும்போது அதன் பலன்களை கெடுத்து அளிப்பார். இதனை ஜோதிடத்தில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என கூறுவார். கன்னிராசியின் 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்துள்ளார். சரி, 6ஆம் வீடு என்ன விதமான செயல்கள் கொண்டது? கடன், நோய், எதிர், வட்டி என இது போன்ற மனிதர்கள் பயங்கொள்ளும் விஷயங்களை தன்னுள் அடக்கியது. இந்த மாதிரி மோசமான பலன் தரும் வீட்டில் அமர்வராக என்ன செய்வார்? முதலில் வீடு சம்பந்தமான வாங்கிய கடனை அடைப்பார். நிலம் அடமானம் வைத்ததை கேட்க முடியும். சிலர் வாகனத்துக்காக வாங்கியிருந்த கடன்லாம் தீர்ந்துவிடும். வயலில் பயிர் சாகுபடி கடன் தள்ளுபடி செய்யப்படும். வட்டியும் சேர்த்து தள்ளி செய்யப்படும். உங்கள் திருமணத்துக்கு வாங்கிய கடனை கட்டி முடித்து விடுவீர்கள். சிலர் தாயார் மருத்துவ செலவு சம்பந்தமாக கொண்டு இந்த கடன் தீர்ந்துவிடும். கடன் பிரச்சனைலாம் 100% தீர்ந்துவிடும். உங்கள் திருமணத்துக்கு வாங்கிய கடனை கட்டி முடித்தீர்கள். கல்வி கடன், கிணறு தோண்டிய கடன், காணாமல் போன கிணத்தை கண்டுபிடித்த கடன் என எல்லாவற்றையும் அடைத்து விடுவீர்கள். பசு, மாடு, ஆடு, கோழியை வாங்கின கடனை அரசாங்கமே அடைத்துவிடும். அசையா சொத்துக்கள் மீது வாங்கிய கடன்கள் அடைபடும். உங்கள் வாழ்க்கை துணையின் தொழிலுக்காக வாங்கிய கடன் தீர்ந்துவிடும். சில வாரிசுகளின் வேலைக்காக வாங்கிய கடனை அடைப்பீர்கள். இப்போது அதனை கட்ட முடியும். சில பேர் சினிமா துறை, கலைத்துறை, டிவி துறை என கடன் வாங்கியதான் அதுவும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி ராகு பகவான் கன்னிராசிக்கு உறுதுணையாக எல்லாத்தையும் கடனை உங்கள்கிட்ட நீக்கிறதுக்கு. கடன் ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் இருந்தாலே அவன் மனக்குழப்பம், சஞ்சலம் இல்லாமல் சிறப்பான இருப்பானுங்கிறது தெரியும். ஒரு மனிதனுக்கு ஒரு மன அழுத்தம் தான் ஒவ்வொருத்தர் மனிதனுக்கும் ஒரு வாழ்வுக்கு துன்பத்துக்கு மெயின் காரணம் மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் இல்லாமல் இருந்தாலே மிகச்சிறப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தம் மட்டும் தயவுசெய்து வச்சுக்காதீங்க. மன அழுத்தத்தை மாற்றுறதுக்கு இறைவனை நாடுங்கள். ஆன்மீகம் என்கிற ஒரு கடல், இன்பக் கடல் இருக்குது. அதை நாடினால் மன அழுத்தம், டிப்ரெஷன் மெயினாக இருக்கக்கூடாது. அதை வரத்துக்கு மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள். அது நிறையா இன்றைக்கி கூட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். மன அழுத்தத்தினால தான் பாதி உயிர் போகிறது காரணமே. தயவுசெய்து நான் சொன்னேன்னு வேறு டிவி சீரியல்லாம் கோச்சிப்பாங்க. எப்போ பார்த்து இந்த டிவி சீரியலில் அழுவையும் என்ன தான் நடிக்கிறாலும் தெரியல. ஒரு நல்ல இன்பமாக சிரித்து பேசினாங்க. எப்போ பாரு எதை பார்த்தாலும் அது எதுக்கு தான் இந்த டிவி சீரியல் எடுக்கிறான்னு தெரில. இந்த சினிமா படமும் இப்படி தான் இருக்குது. அதை பற்றி ஒரு டாப்பிக்கே எழுதலான்னு சொல்லலான் இருக்கிறேன். என்ன நிறைய விரோதிகளை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டு காசை வாங்கி வச்சுட்டு அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு அவங்களே தலைவன் அவனுக்கு பட்டம் போட்டுக்கிட்டு என்னன்னா அநியாயம் பண்ணுறானுங்க. ஏதோ ஒரு பிழைப்போடுறதுக்காக கேட்டால் ஒருத்தர் இப்படி ஆடுறார், ஒருத்தர் அப்படி ஆடுறார். அதெல்லாம் வைத்தறிச்சலாக இருக்குது. நீங்கள் 150 ரூபா 200 ஒரு சில நிமிட சந்தோஷத்துக்காக போகிறீங்க. உங்கள் வீட்டு காசை வாங்கி வச்சுட்டு அந்த காசையே அவங்க பெருமையாக என்னமோ அவரும் மனுஷன்தான், நாமளும் மனுஷன்தானே. நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். எல்லா மனிதர்களை உங்கள் கையில். அதுக்கு நல்ல விஷயத்த பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடணும். வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு கறியோ, மீனோ, ஆடோ, கோழியோ, ஒரு நல்ல காய்கறி எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. கீரை வகைகளை சாப்பிடுங்க. இவ்வளோலாம் நல்லது இருக்குது. நல்லதை விட்டுட்டு வெட்டித்தனமாக ராவும் பாலம் போய் எவனோ ஒருத்தவன் காசு முன்னேறதுக்காக அங்கே போய் கொடியை கட்டிட்டு இங்கே போயிட்டு நான் தான் தலைவன், நீ தான் தலைவன். உங்களுக்கு நீங்கள் தான் தலைவன். அதை முதல்ல புரிஞ்சுங்க.
அது நிறைய விஷயத்தில் நான் சொல்லணும்னு பார்க்குறேன். நீங்கள்லாம் ஒழுங்கா இருந்துட்டா ஏன் அவங்க உங்கள் பக்கம் வராங்க? நல்ல யோசனை பாருங்க. அவங்க வந்து அந்த சினிமா கதை எல்லாமே வந்து கதை எழுதினவன் ஒருத்தவன், நடிக்கிறவன் ஒருத்தவன், காசு பார்க்குறவன் ஒருத்தவன், உங்கள் வீட்டு காசை வாங்கிக்கிட்டு, உங்களோட காசை வாங்கிக்கிட்டு நல்ல யோசனை பண்ணுங்க. எல்லா இடம் உங்களோட காசு. நல்லா யோசனை பண்ணிட்டு அதை செயல்படுங்க. உங்கள் காசை நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான வயிற்று பசி உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வாங்கி கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்யுங்க. அதை விட என்ன வேண்டி கிடக்கு? அந்த முகத்தை பார்த்தாலே இன்பம் தானாக வந்துடும். இவங்க முகத்தை பார்த்தாலும் துன்பம் தான் வரும், இன்பம் வராது. தயவுசெய்து நான் சொன்னது ஏதாவது தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. அதையும் சொல்லிவிட்டேன். இவன் சொல்லிவிட்டான் என்னடான்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நான் நிறைய பேர் திட்டினாலும் இருந்து செயல்பாடு போயிட்டுருப்பேன். என் மனசில் உள்ள குறைகளை இந்த காணொலி மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டு, ராகு பகவான் உங்களுக்கு உள்ள கடன் எல்லாமே 100க்கு 100% அடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்புறம் திருட்டு போன பொருளெல்லாம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. உங்கள் நிறைய நோய்களுக்கு தகுந்த மருத்துவர் கிடைப்பார். நாட்களுக்கு பாடாக இருந்த நோய்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகும். அதுக்கு உண்டான சிரமத்தில் அருமையாக இருப்பீங்க. வெளிநாட்டு சங்கடம் தீரும். உங்களை தொல்லை கொடுத்து வந்த வீட்டு வாடகைகள் உள்ளவங்களாம் சொந்த வீடு கட்டிட்டு போவீங்க. உங்களுடைய சில அடாவடி பணியெல்லாம் அவர்களாகவே வேலையை விட்டு சென்று விடுவார். உங்கள் கைபேசியால் இன்னும் வந்து சேரும். உங்களின் ஒப்பந்த அடிப்படையில் ஏற்பட்ட நஷ்டம்லாம் சரியாயிடும். ஏற்கனவே லாஸ் ஆகிருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாயிடும். இன்சூரன்ஸு பிரச்சனை சால்வ் ஆகும். சிக்கல் சரியாக வாகனம் இருக்கும்போது ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் தீர்ந்துடும். மனதில் உள்ள குழப்பங்கள் தீரும். இந்த ராகு பகவான் உங்களுக்கு இப்படி சிறப்பாக இருக்கார். உங்கள் நிறையா இன்னும் சொல்லலாம். அதுக்கு சொல்கிறதுனால எல்லாமே ஒரே இதுதான். ராகு பகவான் உங்களுக்கு அருமையாக பட்ட கடன்கள், விட்டு போன உறவுகள், மருந்து பொருளாதாரம் எல்லாமே ராகு பகவான் சிறப்பாக இருக்கார். அதனால் இதை மட்டும் நம்பாதீங்கள். அதுக்கூடிய ஜாதகத்தையும் பாருங்கள். ஜாதகத்தை பார்த்து தசாபலம் பார்த்து தான் நடப்புகிறோம். ராகு பகவான் நல்லா இருக்காருன்னு நம்பிக்கையில் காலத்தை விட்டுங்க. ஆனால் எச்சரிக்கையாக இருங்க. அடுத்து கேது பகவான் என்ன செய்கிறான்னு பார்ப்போம். விரை கேதுவாக வராரு, என்ன செய்கிறான்னு பார்ப்போம். 12ஆம் இடத்தில் கேது செய்கிறார். 12ஆம் இடம் என்பது அயன சயனஸ்தானம். கேது இருக்கும் இடம் பலனுக்கு அடுக்குவார். பலனை அதாவது ராகு பகவான் நல்லா செஞ்சால் கேது பலனை சுருக்குவார். இந்த கேது போய் உங்களை அலைச்சல் குறையும். நீங்கள் அரசாங்கத்து வேலையை பார்த்தால் உங்கள் சொந்த ஊர் அல்லது உங்கள் குடும்பம் ஊருக்கே பதவி கிடைக்கும். எனவே இதன் மூலம் பயணம் குறையும். உங்கள் தந்தை தாய் உங்களுடைய இருப்பார். இதனால் அவ்வப்போது சந்திக்க இயலும். அலைச்சல் நீங்கும். அதாவது அலைச்சலை உங்களுக்கு கேது பகவான் குறைக்கிறார். வெளிநாட்டில் வேலை பார்த்து அடுத்த முறை சொந்த ஊருக்கு வருவீர்கள். அதுபோல் ஜாதகக்காரர்கள் சொந்த ஊரில் முதல் போட்டு தொழில் ஆரம்பிக்க கிளம்பி வந்து விடுவார். வெளிநாட்டில் சம்பாதிச்சு உள்ளூரில் தொழில் பார்க்குற அளவுக்கு கேது பகவான் உதவி செய்கிறார். சிலர் அங்கங்கமாக திரிந்து விட்டு ஒரு மடம் அல்லது அரசு ஆதரவுடன் கூடிய தங்குமிடத்தை சென்று செட்டிலாகி விடுகின்றனர். வெகு தூர ஆன்மீக யாத்திரையை சுருக்கி பக்கத்தில் உள்ள கோயில்கள் மட்டும் சென்று வர செய்வார். உங்களுக்கு கால் வலியும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கான். உங்கள் வீட்டை பெரிதாக கட்ட ஆசை கொண்டார்கள். இப்போது ரொம்ப சுருக்கமாக கட்டிக்கொள்வீர்கள். இதற்கு பண செழிப்பின் குறுக்கமும் காரணமாக அமையும். திருமண புது ஜோடிகள் சரியான கட்டில் மெத்தல் கிடைக்காமல் இருந்துச்சு. இதற்கு 12ஆம் இடம் சயனஸ்தானத்தில் அமர்ந்து கேது அவரை தடுப்பார். சில பெண்கள் சில ரகசிய நடவடிக்கைக்கு பயந்து உட்பட்டது. செல்லை ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து செல்லு யூஸ் பண்ணுறத குறைச்சிங்க. ஏன்னா சமயத்தில் வாய் வம்பாக பேசி மாட்டிக்கிற சூழ்நிலை இருக்கும். அதிகமாக பேசாதீங்க. கால்களில் வீக்கம், கண்களில் சுருங்கி புதல் போன்ற வியாதிகள் மெல்ல மெல்ல குணம் பெறும். உடம்பு அதிகமாக உள்ளவங்களாம் உடம்பை இளைக்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள். அதான் பேச்சு ரொம்ப ரொம்ப குறைச்சிங்க. வளன்னு பேசி மாட்டிக்காதீங்க. எனவே கன்னிராசியின் 12ஆம் இடத்தில் அமர்க்கிறது உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் ஒரு கட்டுத்திட்டத்தில் அமைக்கிறார். இதனால் வாழ்வு சில பொழுதுபோக்கு ஜாலியாக இருக்கும். ஆனால் வாழ்வு செம்மையாக அமையும். கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்று எதுவும் இல்லை. மொத்தத்தில் கன்னிராசியில் 6ஆம் இடத்தில் அமர உங்கள் கடன் நோய் எதிரிகளை அழிக்கிறார். நல்லா புரிஞ்சுங்க.
12 கேது செலவை குறைக்கிறார். இந்த 2மே நல்ல செயல்கள் தான். உங்களுக்கு வந்து கன்னி ராசிக்கு என்னுடைய மார்க் என்னன்னா 80% சூப்பர். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.